إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் பரக்கத் நிறைந்த மாதம், குர்ஆனுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 185வது ஆயா. ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டதென்றால், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடியது, சத்தியத்தை தெளிவுபடுத்தக்கூடியது என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட மாதத்தை நாம் அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீட்டியதற்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குர்ஆனுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இந்த மாதம் எவ்வளவு மகத்தான மாதம்! அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை கேளுங்கள். இதா ஜாஅ ரமதான், ரமதான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வ குல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு விடுகின்றன. வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தான்கள், ஜின் இன ஷைத்தான்களில் முரட்டுத்தனமான பாவங்கள் அதிகமாக மனிதர்களை வீழ்த்தக்கூடிய ஷைத்தான்களுக்கு சங்கிலிகளால் விலங்கிடப்படுகின்றன. இது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத, ஆனால் அல்லாஹ்வுடைய நபி சொன்ன கைபான மறைவான விஷயம். ஆகவே சொர்க்கத்தை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதனுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது ரமதானில். நரகத்தை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதனுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன ரமதானில். ஷைத்தான்களை, ஜின் இன ஷைத்தான்களை கண்ணால் நாம் நேரில் பார்க்கவில்லை, ஆனால் அவர்களுடைய அழிச்சாட்டியங்கள், மனிதர்களை பாவங்களை வீழ்த்துவதற்கு அவர்களுடைய முயற்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டு சங்கிலிகளால் அவர்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை 1899வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ரமதானில், இந்த பாக்கியம் நிறைந்த ரமதானில் நம்மில் நிறைய பேர் மக்கள் மகத்தான நன்மைகளை இழந்து விடுகிறார்கள். ஏன்? அவர்கள் ரமதானில் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறார்கள். ஏன்? அவர்கள் எப்போதும் மற்ற மாதங்களெல்லாம் செய்து கொண்டிருந்த காரியங்களை
ரமதானில் கூட நிறுத்தாமல் தொடர்கிறார்கள். ஆகவேதான் ரமதானில் அவர்களில் பலர் நோன்பு வைத்திருந்தும் 5 வேளை தொழக்கூடியவர்களாக இருந்தும் கூட ரமதானுடைய நன்மைகளை முழுக்க அவர்களால் அடைய முடிவதில்லை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ'. எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பசித்திருந்ததை தவிர வேறு எந்த ஒன்றையும் நோன்பை கொண்டு அடையவே இல்லை. அப்புறம் கவனிங்கள், வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர். எத்தனையோ இரவிலே வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நின்றதனால் அவர்கள் சோர்வடைந்ததை தவிர வேறு எந்த ஒன்றையும் அவர்கள் அடையவில்லை. அப்படி என்றால் நோன்பு வைத்திருந்தும் நோன்புடைய கூலி அடையவில்லை, இரவில் நின்று வணங்கிய பிறகும் அந்த கூலி அவர்கள் அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் நோன்பு வைத்திருந்தும் நோன்பின் நோக்கத்தை அவர்களுடைய வாழ்க்கை பூர்த்தி செய்யவில்லை. அவர்கள் இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தும் அவர்கள் எப்போதும் போல பாவங்களில் விழுந்து கிடக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதில்லை. இந்த பக்கம் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், நோன்பும் இருக்கிறார்கள், ஆனால் அந்த பக்கம் அவர்கள் மற்ற மாதங்கள் என்னென்ன தவறுகளை பாவங்களை செய்து கொண்டிருந்தால் அதையெல்லாம் செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறார்கள். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா 1690வது ஹதீஸாக இதை சஹீஹாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ரமதானில் நாம் செய்யக்கூடாத, கட்டாயம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். முதலாவது, தொழுகையிலே நாம் அலட்சியம் கடைபிடிக்க கூடாது. பலர் இப்போது கூட ரமதான் வந்த பிறகு கூட நோன்பு வைத்துக் கொண்டிருந்தும் அவர்கள் தொழுகையிலே அலட்சியம் கடைபிடிக்கிறார்கள். மற்ற மாதங்களில் தொழாமலே இருந்தவர்கள் சிலர் இந்த மாதம் வந்த பிறகு அவர்கள் அந்த தொழுகையிலே ஒரு சில தொழுகைகளை தொழுவது, குறிப்பாக சுபுகுடைய தொழுகை விட்டு விடுவது. ஏனால் நோன்பு வைப்பதற்காக, சகர் செய்வதற்காக அவர்கள் எழுகிறார்கள், உண்கிறார்கள், பிறகு சகர் செய்துவிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போடுகிறார்கள். அவர்கள் ஃபஜ்ரை விட்டு விடுகிறார்கள். குறிப்பாக ஆண்கள் ஜமாத்திற்கு வருவதே இல்லை என்று அவர்கள் பெரும்பாலும் ஜமாத்திற்கு வராமலேயே பள்ளிவாசலை விட்டு தூரமாக மற்ற மாதங்களில் இருக்கக்கூடியவர்கள் ரமதானுடைய மாதத்தில் துஹருக்கும் அசருக்கும் மக்ரிபுக்கும் கூட தொழுகைக்கு வரக்கூடியவர்கள், ஆனால் ஃபஜ்ருக்கு வருவதில்லை. இஷாவிலே தொழக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவருடைய வழக்கம் என்னவென்றால் இஷாவுடைய ஜமாத்தை விட்டு விடுவார்கள், ஆனால் தராவியுடைய தொழுகையிலே வந்து சேர்ந்து கொள்வார்கள். ஆக தராவியுடைய தொழுகை ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகையாக இருந்தும் அந்த தொழுகையை கடமையான ஜமாத்தை போல வந்து சேர்கிற இவர்கள், ஆனால் அறியாமையின் காரணமாக இஷாங்கிற ஜமாத் தொழுகை, அந்த பரதான தொழுகையிலே அவர்கள் ஜமாத்திற்கு வருவதில்லை. அவருடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது என்றால், நாம் தான் தராவியிலே அந்த நேரத்தில் ஜமாத் நடக்கத்தான போகிறது, அந்த ஜமாத்திலே போய் நாம் சேர்ந்து கொண்டு இஷாவை தொழுது விடுவோமே என்ற மனநிலை இருக்கிறது. இது ஒரு அறியாமை. ஏனென்றால் அது கடமையானதல்ல, ஆனால் இஷாவுடைய ஜமாத் கடமையானது. ஆக இது தொழுகையிலே நம்மில் பலருக்கு வரக்கூடிய அலட்சியம். அல்லாஹ் தஆலா இந்த அலட்சியத்தை சபிக்கிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளில் சிலருக்கு கேடுதான், அவர்கள் தம்முடைய தொழுகையிலே கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கிறார் என்று சூரத்துல் மாஊன்லே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக தொழுகையிலே அலட்சியம் கிடைப்பது கூடாது அல்லாஹ்வுடைய அடியார்களே. இன்னொன்று இருக்கிறது, இந்த தொழுகையிலே முகஸ்துதிக்காக தொழுவது, நாம் தொழுதோம் என்று காட்டுவதற்காக தொழுவது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திற்கு அடுத்தே சொல்லுகிறான், அல்லதீனஹும் யுராஊன். அவர்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நாம் தொழுகிறோம் என்று அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக காட்டுவதற்கு தொழுகிறார்கள். ஆக நம்முடைய உள்ளத்தை நாமே சோதிக்க வேண்டும். நமக்கு இஹ்லாஸ் இருக்கிறதா? நோன்பு வைத்திருந்தும் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்த நாம், அதே ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக அவனுக்கு முன்பு உண்மையிலே அவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகையிலே பேணுதலாக, அந்த தொழுகையிலே குறிப்பாக ஆண்களாக இருக்கக்கூடியவர் ஜமாத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று நாம் நினைக்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும்.
சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களிலே பலர் மாஷா அல்லாஹ் மற்ற மாதங்களிலே ஜமாத்திற்கு வராதவர்கள் இப்போது ஜமாத்திற்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்களுக்கு இப்படி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே, அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தி இதற்கு பிறகு இந்த மாதம் முடிந்த பிறகு கூட நீங்கள் நோன்பு இல்லாத காலத்தில் கூட இது போன்று ஜமாத்திற்கு வர வேண்டும். பாருங்கள், எவ்வளவு மஸ்ஜிதுகளிலே துஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, மக்ரிபில் ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த சஃப்புகள் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது. நம்முடைய பள்ளியிலே சாதாரண துஹருடைய தொழுகையின் சஃப்பு 2, 3, 4 என்று போகிறது. இது எப்படி நடக்கிறது? ஏனென்றால் இதே பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் பலர் இந்த ரமதானுடைய மாதம் வந்த பிறகு மாஷா அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக நோன்பாளிகளாக தொழுகைக்கு வருகிறார்கள். அந்த சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய ரப்பு அவன் ஒரு மாதத்திற்கு மட்டும் உங்களுக்கு அருள் புரிகிறவன் அல்ல, எல்லா மாதங்களுக்கும் அருள் புரியக்கூடியவன் அவன் உங்களுடைய ரப்பு. அந்த ரப்புக்கு நீங்கள் எல்லா மாதங்களும் வணங்க வேண்டும் என்பதை நீங்கள் இப்போது உணருங்கள். உங்களால் இந்த மாதத்தில் இப்படி வர முடியும் என்றால் எல்லா மாதத்திலும் இப்படி அல்லாஹ்வை வணங்குவதற்கு வர முடியும். ஜமாத்திற்கு தவறாமல் இப்படியே வாருங்கள் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அதே மாதிரி பலருடைய தவறுகளில் ஒன்று, தொழுகையோடு தொடர்புடைய தவறுகளைத்தான் நான் இங்கே சொல்லுகிறேன். இரவிலே நீண்ட நேரம் விழித்திருந்து, அதாவது அவருடைய விழிப்பு உபரியாக நஃபீலான வணக்கங்களுக்காக இருந்தால் கூட, ஆனால் இந்த விழித்திருந்து கூடுதலான சோர்வு, அசதி காரணமாக கடைசியிலே அவர்கள் சுபுகை தவற விடுவது. ஏனென்றால் இரவிலே நீண்ட நேரம் தொழுது. இப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் இரவில் நீண்ட நேரம் தொழுததால் சுபுகை தவற விடுகிறார் என்றால் அது பாவம். அவர் இந்த இரவிலே தொழுதது கூட அல்லாஹ்விடம் ஏற்கப்படாது. அதனுடைய நன்மை வீணாக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் சுபுகுடைய தொழுகை அவ்வளவு கடமையானது. அந்த சுபுகுடைய தொழுகைக்கு நீங்கள் வந்து நிற்பதற்கேற்ற சக்திக்கு ஏற்பத்தான் இரவின் தொழுகையை நீங்கள் தொழ வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் அரிதானவர்கள், அரிதிலும் அரிது. இரவில் நீண்ட நேரம் தொழுது ஒருவர் சுபுகை தவறுகிறார் என்பது. ஆனால் இரவில் நீண்ட நேரம் சுற்றி கொண்டிருந்து, பஜாரில் சுற்றி கொண்டிருந்து, அல்லது நண்பர்களோடு பேசிக்கொண்டிருந்து, இப்படி, அல்லது பெண்கள் சிலர் இரவில் சமையல்ங்கிற பெயரில் அப்படி நேரத்தை போக்கிக் கொண்டே இருந்து கடைசியிலே அவர்கள் சகர் செய்துவிட்டு உடனே படுக்க, அல்லது ஆண்கள் அப்படி படுக்க, இப்படியே சுபுகை தவறு விடுவது, இதுவும் ரமதானிலே சிலர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. சுபுகுடைய தொழுகையை ஒரு கால் தவற விடக்கூடாது. அடுத்தது, இந்த வரிசையிலே நம்முடைய பேச்சோடு சம்பந்தப்பட்ட சில தவறுகள். நோன்பு வைத்திருந்தும் தொழக்கூடியவர்களாக இருந்தும் பொய் பேசக்கூடிய, புறம் பேசக்கூடிய, அவதூறுகள் பேசக்கூடிய, வதந்திகளில் பேசக்கூடிய, நாவடக்கம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை. எப்போதும் போல பேச்சுக்களை கட்டுப்பாடு இல்லாமல் நாவை வாயில் வந்ததையெல்லாம் பேசுவது, இன்னும் நோன்பாளியாக இருக்கிறவருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது என்றால் அந்த நோன்பாளி தன்னுடைய நோன்பின் கூலியை தன்னுடைய பேச்சுக்களில் வரக்கின்ற அல்லாஹ்வுக்கு வெறுக்கின்ற காரியங்கள், பேச்சுக்களை கொண்டு அழித்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி, மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. எவருடைய நோன்பு அவர் தன்னுடைய பொய்யையும் தன்னுடைய பொய்யான தவறான நடவடிக்கைகளையும் அவர் விட்டுவிடாமல் செய்கிறாரோ, அவர் உண்பதையும் குடிப்பதையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் ஏன் உண்பதையும் குடிப்பதையும் விட்டுவிட்டு நீ நோன்பு வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான் என்றால், இந்த ஹதீஸின்படி நாம் தெரிந்து கொள்கிறோம், பேசுவதில் பொய்யை விட வேண்டும். பொய்யான பேச்சுக்களை விடுவதோடு புறம் பேசுதல், அவதூறு பேசுதல், தேவையற்ற அரட்டை அடித்தல் என்ற வெட்டி பேச்சுக்கள், வீணாக தனக்கு தேவையில்லாததை பேசுதல், மற்றவருடைய ரகசியங்களை அம்பலப்படுத்துதல், இப்படிப்பட்ட பேச்சுக்களை விட்டுவிட வேண்டும் சகோதரர்களே. இன்று பலர் இதில் அலட்சியம் கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் நோன்பு வைத்திருந்தும் அவருடைய பேச்சிலே அந்த அடக்கம் வருவதில்லை, அல்லாஹ்வுக்கு அதில் அஞ்சுவதில்லை, அல்லது அதை பற்றி அதனுடைய அபாயத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கை செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 1903வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க. ஆக நோன்புடைய நோக்கம், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்கிறார், ஹாதல் ஹதீஸ் யதுல்லு அலா அன்ன ஸாயிமல் மக்சூத் பிஹி. இந்த ஹதீஸ் நமக்கு
ஒரு நோன்பாளி நோன்பு வைப்பதின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. என்ன? தஸ்கியத்துன் நப்ஸ், ஆன்மாவை நப்சை தூய்மைப்படுத்துவது நோன்பின் நோக்கம். நப்சு தூய்மை இல்லை என்றால் பேச்சு தூய்மையாக இருக்காது. நப்சு தூய்மை இல்லை என்றால் எண்ணம் தூய்மையாக இருக்காது. நப்சு தூய்மை இல்லை என்றால் மண்டையில உதிப்பதெல்லாம் சதிகள், வீணான விஷயங்கள், சைத்தானி எண்ணங்கள், இதுதான் உருவாகும். நோன்பு இது தஸ்கியத்துன் நப்ஸ், நப்சை தஸ்கியா தூய்மைப்படுத்தக்கூடியது. இந்த ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹ் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வதத்ஹிருஹா மினல் அஹ்லாகி அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஒருவருடைய அஹ்லாக், குணநலன்கள், அது சிறந்த முறையில் வெளிப்பட வேண்டும் ஒரு நோன்பாளியிடம் இருந்து. ஆக நம்முடைய வாழ்க்கை நோன்பு வைத்திருந்தும் பேச்சுக்களில் தவறுகளை, அப்படியே பாவங்களை தொடர்வது, நோன்பின் கூலி நமக்கு முழுக்க அதனுடைய பரிபூர்ணமான கூலி கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதிலும் பலருடைய பேச்சுக்களிலே அவர்கள் இந்த பேச்சுக்களில் தனக்கு தேவையில்லாத பேசுவது மட்டுமல்ல, இதில் வாக்குவாதத்தை உருவாக்குவதற்காகவே ஒருவித திட்டத்தை உருவாக்கிக் கொள்வது. உதாரணத்துக்கு போனிலே பேசுகிறார் என்றால், எதிர்த்தரப்பில் யாரிடம் இவர் பேசுகிறாரோ அவருடைய அனுமதி இல்லாமலே ஒரு ரெக்கார்டு போடுவது, அதை தன்னுடைய போனில் ரெக்கார்ட் போட்டுக் கொள்வது, அதை வைத்து இன்னொரு நாள் ஏதாவது ஒரு வாதத்தை உருவாக்குவது. இந்த அனுமதி இல்லாமல் ஒருத்தருடைய பேச்சை ரெக்கார்ட் செய்வதே மார்க்கத்தில் கூடாத காரியம். இது ஒரு கெட்ட பழக்கம். இது ஒரு தந்திரத்தின், ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு வெறுக்கத்தக்க குணத்தின் வெளிப்பாடு. இது ஒருவரிடம் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பேச்சை ரெக்கார்ட் செய்வது. இது ஏன் இந்த பழக்கம் வருகிறது? இது ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, இந்த முறை தவறு. ஏனென்றால் ஒருவருடைய பேச்சு அவருடைய உரிமை, அந்த உரிமையான அவருடைய பேச்சை அவருடைய அனுமதி இல்லாமல் பதிவு செய்யக்கூடாது. உங்களுடைய பேச்சை பதிவு செய்வதும் அவருக்கு தவறு, அவருடைய பேச்சை பதிவு உங்களுக்கு தவறானது. அப்படி இருக்கும்போது பலர் இந்த அலட்சியத்தில், இந்த வாக்குவாதத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவே சில சமயங்களில் ஒருவரிடம் தான் சொல்வதை நியாயம் என்று காட்டுவதற்காகவே சில நேரத்தில் இந்த அலட்சிய போக்கை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நாம் இந்த இடத்தில் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கான யௌமு ஸௌம் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் நோன்பு வைத்திருக்கின்ற நாளில் இருக்கிறார், ஃபலா யர்ஃபுஸ், அவர் அசிங்கமான அநாகரிகமான பேச்சுக்களை பேச வேண்டாம், ஆபாசமான பேச்சுக்களை பேச வேண்டாம். வலா யஸ்ஹப், இன்னும் அவர் வாக்குவாதம், தர்க்கம், வம்புகள், இது போன்ற விஷயங்களில், தர்க்கங்களில் ஈடுபட வேண்டாம். ஃபஇன் சாதஹு அஹதுன் அவ் காத்தலஹு, யாரால் ஒருவர் உங்களிடம் அவர் வம்பு செய்தால், தர்க்கம் பண்ணார், உங்களிடம் சண்டைக்கு வந்தால், ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், அவர் சொல்லட்டும் நான் நோன்பாளி என்று மட்டும் சொல்லட்டும். அப்படி என்றால் என்ன? நம்மிடமே ஒரு நியாயமான விஷயம் இருந்து நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டிய தேவை வந்தால் கூட ஒரு நோன்பாளி நல்ல பண்பு என்னவென்றால், அந்த வாக்குவாதத்தை அவர் தவிர்த்து விட வேண்டும். அந்த வாக்குவாதத்தின் மூலமாக சண்டை வருவது, ஒருத்தர் விமர்சிப்பது, அதாவது அது குரல் உயர்த்துற அளவுக்கு தொடர்ந்து அந்த வாக்குவாதம் ஒருவித வெறுப்பை உருவாக்குவதற்கு வழி விடக்கூடாது. ஆக ஒரு நோன்பாளி அவரிடம் சண்டைக்கு வருகிறவரிடம் கூட அவர் சமாதானமாக, அமைதியாக, நான் ஒரு நோன்பாளி, ஆகவே நான் இப்படி பேச மாட்டேன், இப்படி வரமாட்டேன் என்று அந்த பேச்சை துண்டித்து விட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆனால் ரெக்கார்ட் செய்கிறவர் அல்ல இந்த மாதிரியான, அல்லது பேச்சிலே தர்க்கத்தை உருவாக்குவதற்காக வாயை கொடையக்கூடிய சிலர் நபர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களில். அவர்களுடைய நோக்கம் ஒருவித கொடைச்சலை கொடுத்து ஒருத்தருடைய பேச்சிலே அவரை தர்க்கத்துக்கு இழுப்பது, கொக்கி போடுவது, இதன் மூலமாக ஒருத்தனை தேவையில்லாமல் வம்புக்கு இழுப்பது. இது ஒரு கெட்ட கேடுகட்ட குணம். இது முஸ்லிம்களுடைய நல்ல பண்பு அல்ல. இது எது எடுத்தால், குறிப்பாக இது நேரடியாக பேச்சில் இல்லாவிட்டால் கூட சமூக ஊடகத்தில் முகநூல் வழியாக அல்ல இன்ஸ்டாகிராம் அன்று ஏதோ ஃபேஸ்புக், அதே வாட்ஸ்அப், இப்படி ஏதாவது குரூப் வழியாக ரமதான் மாதத்தில் கூட வெட்டியான வீணான பேச்சுக்களை குரூப் போட்டு ஜாயின் பண்ணி பேசிக்கொண்டிருப்பது ஒரு கெட்ட போக்கு. இது ஒரு நல்ல பண்பு அல்ல. ஒரு நோன்பாளி அல்லாஹ்வை நெருங்குவதற்கான நல்ல அமல்களின் பக்கம் தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு தன்னை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும்.
இப்படி ஒதுக்கிக் கொள்வது என்பது முதல் நாவடக்கத்தில் இருந்து, தர்க்கம் செய்வது இது போன்ற குணங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக இஹ்திகாஃப் உட்கார்ந்தார்கள் நினைத்து பாருங்கள். எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்தில் இஹ்திகாஃப் இருக்க விரும்பினார்கள்? அல்லாஹ்வுடைய நினைவை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்த முடியும் அவ்வளவுக்கு அதிகப்படுத்த ஆசைப்படுத்தார்கள். ஆகவேதான் உலக தொடர்புகள் எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வின் நினைவை குறைக்குமோ அவ்வளவு குறைக்கும். ஆனா உலக உறவை துண்டித்து வெளி உலக பேச்சுக்களை எல்லாம் விட்டு நிறுத்தி ஒருத்தர் ஒரு கூடாரத்துக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடார திரையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இபாதத்தில் இருந்தார்கள் என்றால் அவருடைய நோக்கம் என்ன? ஆக நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வை நெருங்குவது, அவனுடைய இபாதத்தின் பக்கம் நெருங்குவது என்றால் ஒரு நோன்பாளி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு முதல் தன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்துவதிலிருந்து, தன்னுடைய குணத்தை கட்டுப்படுத்துவதிலிருந்து, ஒழுங்குபடுத்துவதிலிருந்து, தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் பல நேரங்களில் பேச்சுகளுக்கு மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணம் கோபம். இந்த முதல் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாஹ் நாடியது. நம்மிடம் மூடத்தனமாக முட்டாள்தனமாக நடக்கக்கூடியவனை கூட புறக்கணித்து விட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? வஅரிது அனில் ஜாஹிலீன், மூடர்களை நபியே நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அவ்வளவுதான். அவர்களை புறக்கணித்து விட்டால் நாம் எதற்கு கோபப்பட வேண்டும்? அவர்கள் நேர்வழி பெறும் துவா செய்யலாம், அவர்களை மன்னித்து விட வேண்டும். மன்னித்து விட்டோம் என்றால் நாம் அடுத்த கட்டத்துக்கு பேசுவது, பதிலடி கொடுப்பது அல்லது இந்த மாதிரியான வெட்டியான வீணான விஷயங்கள் ஈடுபடுவது நம்மிடந்து போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இன்னி ஸாயிம், நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள் என்கிற இந்த செய்தியை சொல்லுகிறாங்க. இந்த அறிவுரையை சொல்ல ஒருவர் இந்த பேச்சை சொன்னால் நான் நோன்பாளி, நான் எதுவும் பேச மாட்டேன், நான் வர விரும்பவில்லை என்று ஒதுங்கிக் கொள்கிற இந்த பக்குவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதை ஒருவர் கடைபிடித்தாலே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் சிறந்த மனிதராக ஆகிவிடுவார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா 1904வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. ஆகவே ஒரு நோன்பாளி வீணான காரியங்களிலோ கூச்சல்களிலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருவர் திட்டினால் கூட, சண்டைக்கு வந்தால் கூட அவருடன் நோன்பாளி என்று தான் சொல்லிவிட்டு அமைதியாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து நோன்பு காலத்தில் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளில் இன்னொன்று பாவமான செயல்களில் ஈடுபடுவது, அநாகரிகமான வார்த்தைகளை பேசுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி எச்சரிக்கை செய்த ஒரு செய்தியை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், இதா சும்த ஃபல்யசும் சம்உக வ பஸரக வ லிசானுக அனில் கதிபி வல் மாசி. நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய செவியும் நோன்பு வைத்திருக்கிறது, உங்களுடைய கண்களும் நோன்பு வைத்திருக்கிறது, உங்களுடைய நாக்கும் நோன்பு வைத்திருக்கிறது. எப்படி என்றால் அது பொய்யை விட்டும் பாவங்களை விட்டும் விலகி நோன்பு வைக்கிறது. அப்படி என்றால் என்ன? நோன்பு இந்த வயிறு மட்டும் நோன்பு வைக்கவில்லை. வயிற்றுக்கு எப்படி நோன்பு நடக்கிறது? நாம் சாப்பிடுவதையும் குடிப்பதையும் நிறுத்திக் கொள்வதன் மூலமாக. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்லுகிறார்கள், நீங்கள் நோன்பு நோற்றால் உங்கள் செவியும் உங்கள் கண்களும் உங்கள் நாவும் பொய்யை விட்டும் பாவங்களை விட்டும் நோன்பு வைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், வதஅல் ஹாதிம், உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களிடம் இந்த காலத்தில் அவர்களை நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை துன்புறுத்தாமல் விட்டுவிடுங்கள். நோன்பு காலத்தில் சில நேரத்தில் கடைகள், முதலாளிகள் பொறுப்பு இப்படி இருக்கும்போது கூட நோன்பாளி என்ப அறியும் போது அவருக்கு கூடுதல் சுமை தராமல் நடத்துவது ஒரு நல்ல முதலாளி உடைய பண்பு. ஏனென்றால் ஒரு நோன்பாளிக்கு மற்ற நேரங்களை விட அவர் நோன்போடு இருக்கும்போது சில காரியங்களை, சில வேலைகளை செய்வது சிரமமாக இருக்கும். ஆகவே அந்த நேரத்தில் கூட அந்த வேலைகளை வாங்குவது, நான் நோன்பு நீ வைத்தா என்ன வைக்காவிட்டா என்ன என்கிற போக்கில் ஒருவர் நடக்கக்கூடாது. அவர் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நோன்பு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையாளர்களை துன்புறுத்தாதீர்கள், அவர்களை விட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். வல்யகுன் அலைக வகாருன் வஸகீனத்துன் யௌம ஸௌமிக், ரசூலுல்லாஹ் அதற்கு துஆ செய்கிறார்கள். ஆகவே
உங்களுடைய நோன்பு நாளில் உங்கள் மீது கண்ணியமும் அமைதியும் சக்கீனத்தும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கட்டும், நிலவட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். இந்த ஹதீஸ் சஹீஹாக முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே 8882வது ஹதீஸாக பதிவாயிருக்கிற இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை சஹீஹ் என்று சஹீஹ் தர்கீபிலே குறிப்பிடுகிறார்கள். ஆக நோன்பு வைத்திருந்தால் வயிறு மட்டும் நோன்பில்லை, நம்முடைய செவியும் நோன்பு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இந்த காதுகளை கொண்டு தவறானதை கேட்கக்கூடாது, பாவமானதை கேட்கக்கூடாது. நோன்பு வைத்துக் கொண்டும் இன்று பாடல்கள் கேட்கிறவர்கள், மியூசிக் கேட்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நோன்பு வைத்துக் கொண்டு ஹராமான விஷயங்களை காதால் கேட்கிறவர்கள், இன்னொருவர் புறம் பேசுகிறார், அந்த புறம் பேசுவதை காலால் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒருத்தர். இது எப்படி அனுமதிக்கப்படும்? ஒருத்தரை குறைகளை பேசுவதுதான் புறம். ஒருத்தர் நமக்கு முன்னாடி இல்லாத நிலையில் அவருடைய தனிப்பட்ட குறைகளை மூன்றாவது ஒரு நபரிடம் பேசுவது பெயர் தான் புறம் பேசுவது, கீபத், பேக் பைட்டிங். இப்படி ஒருத்தர் பேசும்போது அவருக்கு காது கொடுப்பது கூட நம்முடைய நோன்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது, நம்முடைய நோன்பை நாசமாக்கக்கூடிய, நன்மைகளை குறைக்கக்கூடியது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நோன்பு வைக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய காதுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதுவும் நோன்பு வைக்கிறது. கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? வீணான, ஆபாசமான, பாவமான எந்த ஒன்றை பார்ப்பதை விட்டு கண்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் நோன்பு காலத்திலும் எத்தனை பேர் இன்றும் சமூகத்தில் குறிப்பாக ரீல்ஸ், ஷார்ட்ஸ் போன்ற விஷயங்களிலே பார்த்து கொண்டு அதில் சினிமா, பெண்கள், பல விஷயங்களில் இருக்கிற வீணான விஷயங்கள், குறிப்பாக யூடியூபர்கள் போடக்கூடிய என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கள், அதை கிளிப்புகள், அப்படி வரக்கூடிய வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களில் வரக்கூடியவை, இதையெல்லாம் தள்ளிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பது எவ்வளவு நேரங்களை வீணாக்கி ஆக நோன்பு வைத்திருக்கிற நேரத்தில் இந்த காரியங்களில் ஈடுபடுவது எவ்வளவு பெரிய தவறு என்று இங்கே நாம் சிந்திக்கணும். ரசூலுல்லாஹ் நாவும் நோன்பு வைக்கிறது என்று சொல்லுகிறார். உண்மையை நாவு சாப்பிடுவதை நிறுத்தி இருக்கிறது. ஆனால் நாவு எதிலே நோன்பு வைக்கிறதா? பொய்யை பேசுவதை விட்டு அது விலக வேண்டும், பாவங்களை கைவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அதற்கு அடுத்தது ரமதானில் செய்யக்கூடிய தவறுகளில் மிக முக்கியமான ஒன்று அதிகமாக உண்பது. அதாவது மற்ற காலங்களை விட ரமதான் காலங்களில் தான் அதிகமாக மக்கள் உண்ணுகிறார்கள். ஏன்? சஹருடைய நேரத்திலும் நோன்பு திறக்கின்ற நேரத்திலும் அதிகமாக சாப்பிடுவது, அதற்கு பிறகு படுக்கைக்கு முன்பு, தூங்குவதற்கு முன்பு நன்கு சாப்பிட்டு விடுவது, இந்த உணவு முறை நபி வழி அல்ல. அதாவது முட்டை உண்பது, மூக்கு முட்டை உண்பது என்று சொல்லுகிறார்களே, அவ்வளவு சாப்பிடுவது, இது ஒரு நோன்பாளி, அதுவும் குறிப்பாக நோன்பு வைக்கின்ற ஒருவர் இந்த நோக்கத்தில் உணவை அணுகக்கூடாது. ஏனென்றால் இது வரம்பு மீறுகிற குற்றத்தில் வரும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி இருக்கிற கட்டளை என்ன? வகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அதோடு அல்லாஹ் நிறுத்தி விடவில்லை. உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வேற விஷயத்தை எதுவும் பேசவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், அளவு கடந்து போகாதீர்கள், வீணாக்காதீர்கள் என்று அதற்கு அர்த்தம். அப்படி என்றால் வீணாக்குவது இரண்டு விதத்தில் இருக்கிறது. முதலாவது, உண்ணுகிறேன் என்கிற பெயர்ல ஒருவர் சாப்பாடை அதிகமாக வாங்கி கொண்டு சாப்பிட முடியாமல் வீணாக்குவது. உதாரணத்துக்கு, அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும், பாதுகாக்கணும். இன்று மஸ்ஜிதில் இஃப்தார் நேரத்தில் விருந்து இருக்கிறது, மாஷா அல்லாஹ் பிரியாணி கொடுக்குறாங்கன்னா சாப்பிடுகிற அளவை தாண்டி ஒருவர் அதிகமாக வாங்குவது, பிறகு சாப்பிட முடியாமல் அப்படியே வெளியே வரும்போது அங்கு இருக்கக்கூடியது சாப்பாடோடு அங்கு போடுவது, இது அல்லாஹ்வோட பாவம். அதற்கு அல்லாஹ்வோட நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய அடியார்களே. இரண்டாவது, நான் எச்சரிக்கை செய்கிறேன், ரெண்டு சாராருக்கும் உணவு வைக்கிறவர்கள் அவர்கள் அதிகமாக வைக்கக்கூடாது. ஆகவே நல்ல பரிமாறக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக நோன்பாளிக்கு பரிமாற வேண்டும் நல்ல எண்ணத்தோடு வந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் அறியாமையில என்ன தவறு நடக்கிறது? சாப்பாடை ஒருத்தருடைய தேவைக்கும் அதிகமாக வைத்து விடுவது. இப்படி அவர் வீணாக்குவதற்கு இவர் காரணமாக இருக்கிறார் என்பதால் அந்த குற்றம், அந்த பாவத்தில் இவருக்கும் பங்கு வரும். அவை பந்தி வைக்கின்றவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அவர்கள் உங்களை வாங்குகிறவர்கள், பந்திக்கு வருகிறவர்கள் உங்களை விமர்சித்தால் கூட பொருட்படுத்தாதீர்கள். கொஞ்சமா வச்சான்னு சொல்லுவாங்க நாளைக்கு மக்கள், யாராவது பொருட்படுத்தாதீங்க. வேண்டும்னா திரும்ப வாங்கிக்கிங்க, எவ்வளவுனா திரும்ப வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வைக்கும் போது கம்மியா வைங்க, சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு இன்னும் வேணுமா வந்து வாங்க, அல்ல வைக்கும் போது இது போதுமான்னு கேளுங்க.
அல்லது அதுக்கு கேட்க முடியலையா, கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதா, கொஞ்சமா வைத்து கொடுங்க. வேண்டுகிறவர் வந்து வாங்கி கொள்ளட்டும். அவருக்கு பசிக்கணும் என்றால், அவர் தேவை என்றால், அவருடைய அளவு, அவருடைய வயிறின் அளவு, அவருடைய தேவையின் அளவு அவருக்கு தானே தெரியும். அப்ப நாம் சில நேரத்தில் ஒரே மாதிரியான தட்டை, ஒரே அளவான உணவை குழந்தைகளுக்கு கூட அந்த தட்டை கொடுத்து விடுகிறார். குழந்தைகள் என்ன செய்வார்கள்? பிறகு என்ன ஆகிறது? அந்த உணவில் நிறைய அவர்கள் வீணாக்குகிறார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு உணவின் அருமை, நம்ம போடுற பிரியாணி, அந்த பிரியாணிய அருமை எப்படி தெரியும்? முதல்ல அது குறைவா கிடைச்சாதான் தெரியும். இன்னும் எனக்கு வேண்டும், ருசியா இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், இன்னும் கொஞ்சம் வைங்க, கேட்கறது தப்பு இல்லையே. எல்லாம் யார்? நமக்கு ஹித்மத் செய்யக்கூடியவர்கள், நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், நோன்பாளிகளுக்கு நல்ல காரியத்தை அவர்கள் செய்ய வருகிறார்கள் என்றால் அவரிடம் மனவிட்டு நம்ம கேட்கலாம். அது கூச்சம் பட தேவையில்லை. எனக்கு பற்றலை, இன்னும் கொஞ்சம் வைங்க பாய், கொஞ்சம் வைங்க, கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் முதலிலேயே அவர்கள் நிறைய வைக்கவில்லை என்று ஒரு வித கோபித்துக் கொள்வதெல்லாம் நல்ல பண்பில்லை சகோதரர்களே. என்றால் சிலர் இப்படி நிறைய உணவு வைத்து பிறகு அது வீணாக்கப்படும் போது அந்த வீணாக்கியதில் சில நேரங்களில் வைத்தவருடைய குற்றமும் வந்துவிடும், அதை வீணாக்கியவரின் குற்றம் வந்துவிடும். அவை நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். ஆக வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீணாக்காதீர்கள் என்கிற கட்டளையில் முதலில் உணவை வீணாக்குவதும் வரும். இரண்டாவது என்ன தெரியுமா? அளவுக்கு மீறி சாப்பிடுவது உணவை வீணாக்குவதில் வரும். எப்படி எப்படி என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய இபாதத்துகளையும் தான் அன்றாடம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கான காரியங்களை செய்வதற்கான சக்தியை அடைவதற்குத்தான் சாப்பிட வேண்டும். அந்த சக்தி கூடுதலான சாப்பாடு காரணமாக சோம்பேறித்தனமாக எதிர் நிலையாக மாறி போகும் என்றால் அந்த உணவு உங்களை அல்லாஹ்வை வணங்குவதற்கு தூண்டவில்லை, சோம்பேறியாக அது ஆக்கிவிட்டது. இன்னும் நீங்கள் கூட சாப்பிட்டதை உங்களை வாந்தி எடுக்கிறவராக ஆக்கிவிடுமா இல்லையா? இப்போது நினைத்து பாருங்க, வலா துஸ்ரிஃபு என்பதில் ஒருவன் அதிகம் சாப்பிட்டு வாந்தி எடுத்தால் அவன் அதிலே வருவான். சாப்பிடுகிற அளவை தாண்டி ஆசையிலே அதிகமா ஒருத்தன் சாப்பிட்டான். குழு அல்லாஹ் சொல்லிவிட்டான், சாப்பிடுங்கள், வஷ்ரபு குடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இது மட்டும் எடுத்துக்கொள்வது, இது மட்டும் எடுத்துக்கொள்வது. நான் சாப்பிடுவேன், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், என்ன நீங்க அளவு சொல்றீங்க? சரிங்க, அதுக்கு பிறகு என்ன? வலா துஸ்ரிஃபு, வீணாக்காதீர்கள். ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுட்டு எழவே முடியல அப்படின்னா என்ன? முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு வாமிட் சென்சேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரவும் மாட்டேங்குது. என்ன செய்வார் அவரு? வாய்க்குள்ள விரலை விட்டு நோண்டி வாந்தி எடுப்பார். இப்போ இதுக்கு பேர் என்ன? இது வலா துஸ்ரிஃபுங்கிற அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானே, வீணாக்காதீர்கள், அளவு கடந்து போகாதீர்கள், இந்த கட்டளைக்கு மாறு செய்தது இது. எதுக்கு அவரை சாப்பிட்டீங்க நீங்க அப்படிங்கிற குற்றத்தில் வரும். ஆகவேதான் இன்னொரு பக்கம் சஹரிலே கூடுதலாக சாப்பிட்டு விட்டு சுபுவுக்கு வராம தூங்குறவர்கள் இருக்கிறார்கள். இஃப்தாரிலே கூடுதலாக சாப்பிடுவது இருக்கிறோமா, ஜமாத் தொழுகைக்கு மக்ரிபிலே வந்து சேராதவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, உண்மையா இல்லையா? அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இஃப்தார் என்று சொன்னால் நோன்பு துறப்பது. நோன்பு துறப்பது என்பது வேறு, சாப்பிடுவது என்பது வேறு. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ரெண்டும் வேறு வேறு விஷயம். நோன்பு துறப்பது சாப்பிடுவது என்பது அல்ல. நோன்பு வைத்திருந்தோமே அதை துறப்பது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு துறக்கும் போது தனக்கு முன்பு நிறைய பல விதமான உணவுகளை வைத்துக் கொண்டு அவர்கள் சாப்பிடவில்லை. எப்படி? பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பை துறந்தார்கள். ஒருவர் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பை துறந்து விட்டால் அவருக்கு அடுத்த கடமை மக்ரிபுடைய தொழுகை தான். என்றால் தொழுகையிலே மக்ரிபுடைய தொழுகை எந்த விதத்திலும் தாமதப்படுத்தக்கூடாது. நாம் நோன்பு துறப்பதையும் சாப்பிடுவதையும் ஒன்று சேர்க்கிறோம். பல நேரத்தில் நோன்பு துறக்கிறது என்றால் நமக்கு சாப்பாடு தான் ஞாபகம் வருகிறது. என்றால் அந்த அளவுக்கு நம்முடைய நோன்பு துறக்கிற இடத்தில் சாப்பாடு நமக்கு முன்பு கண்ணுக்கு முன்பு அவ்வளவு கண்ணை உறுத்துகிறது. ஆகவே அதை சாப்பிட்டு முடித்து எழுவதற்கு 1/4 மணி நேரம் ஆகிறது, அரை மணி நேரம் ஆகிறது. உண்மையா இல்லையா? பல நேரத்தில் வீடுகளின் நிலை என்ன? ஜமாத் தொழுகை நடப்பதால் தான் பள்ளிவாசல்களில் அடுத்து உடனே இக்காமத் சொல்லப்படும் என்று பல நேரங்களில் அங்கு நோன்பு துறக்கிற மக்கள் கஞ்சியை குடிச்சு விட்டு இருக்கிற 2 சாப்பிட்டுட்டு உடனே தொழுகைக்கு ஜமாத்து போயாகணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. ஆனால் வீட்டிலே துறக்கக்கூடிய நிலை என்ன? பல நேரத்தில் அதற்கு மக்கள், குறிப்பாக நம்முடைய பெண்கள், நோன்பு துறக்கிறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்து அதையெல்லாம் முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி அதையெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்குள்ள அடுத்து இவர் அரை மணி நேரம் ஆயிருக்கு. எங்க இஷாவுடைய ஜமாத்தை அவர் அட்டன் பண்றது? அப்ப இந்த தவறு ஒரு மிகப்பெரிய தவறு. நோன்பு துறங்கள், தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள் அல்லது கூடுதலா கொஞ்சம் கஞ்சி குடித்துக் கொள்ளுங்கள், தவறல்ல. ஆனால் சில நிமிடங்களில் இது முடிய வேண்டும், சில நிமிடங்கள், அவ்வளவுதான். என்றால் பேரிச்சம்பழம் சாப்பிடுவது என்பது நோன்பு துறப்பதற்கு சில நொடிகள் முடிந்து விட்டது. உண்மையா இல்லையா?
நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு மஸ்ஜிதுகளிலே சகோதரர்களே, பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின் பாங்கு சொன்ன உடனே நோன்பு திறப்பார். அதானே நடக்கும். அடுத்து பேரிச்ச பழம் சாப்பிடுவார். அடுத்து கொஞ்ச நேரத்தில் அஹ்லுல் ஹதீஸ் மஸ்ஜிதாக இருந்தால்தான் சுன்னத் தொழுகைக்காக 2 ரக்காத் சுன்னத் தொழுகைக்காக ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 4 நிமிடங்கள் நேரம் தரப்படும். ஆனால் நீங்கள் ஹனஃபி மஸ்ஜிதிலே, ஷாஃபி மஸ்ஜிதிலே பொதுவாக வழக்கமாக, குறிப்பாக ஹனஃபி ஷாஃபி மஸ்ஜிதிலே சுன்னத் தொழுகை இருக்கிறது. அதாவது மக்ரிபுடைய ஃபர்லுக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் ஷாஃபிகள் தொழுவார்கள், ஹனஃபிகள் தொழமாட்டார்கள். அந்த ஹனஃபி மஸ்ஜிதிலே பாங்கு சொன்ன உடனே அடுத்து நேரா வந்து முஅத்தின் வந்து இங்க நிற்பார், அடுத்து இமாம் நிற்பார், உடனே தொழுகை ஆரம்பிக்கும். நோன்பு காலத்தில் அவங்க சில நோன்பு நேரத்தை, அதாவது நோன்பு துறப்பதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்துவார்கள். அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அவர்கள் கூடுதலான நேரம் எடுக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அடுத்து உடனே தொழுகைக்கு வருவார்கள். அப்போது நினைத்து பாருங்கள், அங்கே இமாமாக இருக்கிறவரோ அல்லது முஅத்தினாக இருக்கிறவரோ நம்மை போல நோன்பு துறக்கிற பேரில் நிறைய பலகாரங்கள்லாம் வைத்து சாப்பிட்டு விட்டு வந்து தொழுகைக்கு அவருக்கு இக்காம சொல்லவோ இங்கே ஜமாத்துகள் அல்லாஹ் அக்பர் சொல்ற முடியுமா? நினைத்து பாருங்கள், முடியாது. ஆகவே அவருடைய நிலை உடனே அதுதான் நோன்பு துறப்பது, முடிந்து விட்டது. ஆகவே நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய அடியார்களே, சாப்பிட்ட பிறகு நீங்கள், அதாவது தொழுதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தொழுகை தாமதப்படுத்துகிற அளவுக்கு நாம் செய்தோம் என்றால் அது அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்ல வேண்டும். நாம் தொழுகையை தாமதப்படுத்துவது கூடாது. ஆகவே இந்த அடிப்படையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தவறுகளை சரி செய்வானாக. அல்லாஹ் நாம் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிப்பானாக. நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய தவறுகளில் மிக முக்கியமான, அடுத்த மிக முக்கியமான தவறு நேரங்களை வீணடிப்பது. குறிப்பாக பெண்கள் அல்லது ஆண்கள் அவர்கள் புதிய ஆடைகளை எடுப்பதற்காக நீண்ட நாள் அல்லது நீண்ட மணி நேரங்கள் ஷாப்பிங்காக போறது. போய் திரும்ப திரும்ப வர்றது, திரும்ப இங்க சுத்தணும், அந்த பஜாருக்கு போகணும், இந்த பஜாருக்கு போகணும், அந்த கடைக்கு போய் பார்க்கணும், இன்னைக்கு இங்கே தான் போகணும், இது ஒன்று தான் வாங்கணும், அங்கே போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்படியே குறிப்பாக இந்த தவறு கடைசி 10 நடக்கிறது. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். கடைசி 10 தான் அதிகமாக இந்த தவறு நடக்கும். ஏனென்றால் கடைசி 10 நெருங்கத்தான் புதிய ட்ரெஸ்லாம் வரும், புது ஃபேஷன், புது டிசைன்ஸ் வரும். அப்படிங்கிற பேரில் நம்முடைய நேரங்களை வீணடிப்பது மிக முக்கியமான தவறுகளில் ஒன்று. இதை நாம் சரி செய்ய வேண்டும். முதல் நமக்கு நீயத்து வர வேண்டும் சகோதரர்களே. சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது இதெல்லாம் எப்படி சரி செய்ய முடியுமான்னு நினைக்கக்கூடாது. சரி செய்ய வேண்டும், இதுவும் தவறுதான் என்று ஒத்த கருத்துப்படி நம்முடைய மனநிலை, இங்கே சுட்டி காட்டப்படக்கூடிய இந்த விஷயம் உண்மையிலே தவறுதான், ஆமாம், எவ்வளவு நேரங்கள் வீணாகிறது, எவ்வளவு அலைச்சல், குறிப்பாக இந்த அலைச்சல் காரணமாக சோர்வடைந்து இபாதத்துகளை அதை பாதிக்கிறதா இல்லையா? நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. ஆகவே திட்டமிடுங்கள். குறுகிய நேரம், குறைந்த நேரத்தில் உங்களுடைய பர்ச்சேஸ்களை முடித்து விடுங்கள். நேரங்களை வீணாக்குவதற்கு அனுமதிக்காதீர்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மனைவிகளுக்கு, உங்களுடைய சகோதரிகளுக்கு, உங்களுடைய தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள், இது குடும்பத்தை சீர்திருத்துகிற இந்த பொறுப்பு குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு. ஆக இதை நீங்கள் அழகான முறையில் அவர்களுக்கு ஏவுங்கள், சொல்லிக் கொடுங்கள். இது மிக முக்கியமானது. அதே நேரத்தில் இந்த நேரத்தை வீணடிப்பதில் தான் மொபைல் போனிலே அதிகமாக நேரத்தை செலவழிப்பது. மொபைல் என்பது நம்முடைய தேவை, அத்தியாவசிய தேவைக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு வழி. அவை தேவையானதை பேசுவது, வைப்பது, அவ்வளவுதான். ஆனால் கூடுதலாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகத்தில் போவதும், அதில் நீண்ட நேரம் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டே இருக்கிறதும், ஷார்ட்ஸு, ரீல்ஸ் என்று பார்த்து கொண்டு நேரங்களை வீணடிப்பதும் இது மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு கொண்டு வரும். ஆகவே நாம் இந்த மாதிரி விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு தவறு, சக்தி இருந்தும் கூட ஒருவர் இரவு தொழுகை அலட்சியப்படுத்துவது. இரவு தொழுகைகள் கட்டாயமானதல்ல, தராவீஹ் தொழுகை கட்டாயமானதல்ல. ஆனால் ஒருவர் ரமதானுடைய மாதத்தில் அதை தொழுவதை கொண்டு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மன்னிப்பை பெறுகிறார். யாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அவர் அதற்கு தொழுகைக்கு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு நல்ல சக்தி இருக்கிறது, ஆனால் நிற்பதற்கு மட்டும் சக்தி இல்லை என்று நினைப்பது அது ஷைத்தான் நமக்கு போடக்கூடிய தூண்டல்.
அவை நாம் அந்த ஷைத்தானை விட்டு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நான் ஏன் தொழ முடியாது, நான் நின்று தொழுகிறேன் என்று நாம் ஆர்வப்பட வேண்டும் சகோதரர்களே. குறிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் குர்ஆனை அதிகம் கேட்க வேண்டும் என்கிற ஆசையோடு வர வேண்டும். என்ற பல நேரத்தில் ஓதப்படுவது அர்த்தம் புரியவில்லை என்பதற்காக கூட பல நேரத்தில் தொழுகையிலே அலட்சியம் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் ஓதுவதை கேட்பது ஒரு சுன்னா என்று நினையுங்கள், அதற்கு அல்லாஹ்வுடைய கூலி இருக்கிறது. அதிலும் தொழுகையிலே கேட்பது மகத்தான ஒரு சுன்னா. ஆகவே அதற்காக ஆசைப்பட வேண்டும். அவை சக்தி இருக்கக்கூடியவர்கள் அவசியம் தொழுகையை, குறிப்பாக இரவு தொழுகையை தவிர்க்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. இறுதியாக மிக முக்கியமாக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தௌபா இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்வுடைய நம்முடைய ஹாஜத்துகளை கேட்பது, நல்ல ஹாஜத்துகளை கேட்பது, நம்முடைய வியாபாரங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளில் அல்லாஹ்வுடன் நன்மையை எதிர்பார்ப்பது, கடன் பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ்வுடன் நாம் விடுபடுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி தேடுவது, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்திற்காக, குடும்பத்தாருடைய சீர்திருத்தத்திற்காக அதிகம் துஆ செய்வது, இதெல்லாம் மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இங்கே பாருங்கள், மிக முக்கியமான ஹதீஸ். அதற்காக ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தையும் சொல்லுகிறார்கள். இன்ன லிஸ்ஸாயிமி இன்த ஃபித்ரிஹி லதஅவத்தன் மா துரத். ஒரு நோன்பாளிக்கு அவருடைய நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கின்ற துஆ மறுக்கப்படாது. ஆக நோன்பு திறக்கும் போது குறிப்பாக அல்லாஹ்வுடைய உங்களுடைய தேவைகளை அதிகமாக கேளுங்க. அந்த நேரம், அந்த கடைசி நேரம் அல்லாஹ்விடம் அதிகமாக கேளுங்கள். ஆக அந்த துஆ ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் மா துரத், அது மறுக்கப்படாத துஆ என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அதற்கு அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி ரமதானுடைய மாதத்தில் உறவுகளோடு அதிகம் சேர்ந்திருக்க வேண்டும். துண்டிக்க கூடாது. துண்டித்த உறவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய உறவிலே, சொந்த பந்தத்திலே இருக்கிறவன், நம்முடைய சொந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாராக இருக்கட்டும், அவர்கள் நமக்கே சில நேரத்தில் அவர்கள் தவறு செய்து, அவர்கள் நமக்கு துரோகம் செய்து அல்லது அநியாயம் செய்திருப்பார்கள். அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள். ரப்பின் திருப்திக்காக மன்னித்து விடுங்கள். அவருடைய காரியங்களில் அவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அவருடைய உறவை தொடர்ந்து பசுமையாக வையுங்கள் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். லா யதுகுலுல் ஜன்னத காத்திஅ, உறவை துண்டித்துக் கொண்டவன் சொர்க்கம் நுழைய முடியாது. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் நம்மை ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஹதீஸ். உறவை துண்டித்தவன் சொர்க்கம் நுழைய முடியாது. நம்மிடம் ஒருவன் உறவை துண்டித்திருப்பான், ஆனால் நாம் அவனுடைய உறவை சேர்த்துக் கொள்ள வேண்டும். துண்டித்தவனுக்கு நாம் சொல்ல வேண்டும், உறவை நாம் துண்டிக்க கூடாது என ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். ஆகவே நமக்குடைய நடந்தது கசப்பு, அல்லாஹ் மன்னிக்கட்டும், நானும் மன்னித்து விடுகிறேன், நம்முடைய பேச்சுக்களை நம்ம பேசிக்கொண்டதை மறந்து விடுவோம் என்று உறவை அரவணைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ். இது ரமதானுடைய மாதத்தில் அது மிகச்சிறந்த மகத்தான நல்ல அமல்களில் ஒன்று. ஆகவே இதற்கு நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அதோடு மிக முக்கியமாக வியாபாரத்தில் நேர்மையை, அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஹலாலான வியாபாரத்தை செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். இந்த ரமதானுடைய மாதம் நம்முடைய ஈமான் அதிகரிக்கிற மாதம். மற்ற நேரத்தில் ஷைத்தான் அதிகமாக இடையூறு செய்வானே, அந்த இடையூறு இந்த மாதத்தில் இருக்காது. இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய தௌபாவும், இந்த நேரத்தில் நம்முடைய வியாபாரத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் அல்லாஹ்வுடைய உதவியை நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு வரும். ஹலாலான உங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி கொடுப்பான். பல நேரத்தில் சகோதரர்கள் ஹலாலான வியாபாரம் செய்கிறார்கள். ரெண்டு விதத்தில் அவருடைய வியாபாரத்தில் ஹராம் கலக்கிறது. ஒன்று, வியாபார முறையிலே ஹராம், பொய்யை சொல்வது, ஒருவனை ஏமாற்றுவதற்காக, நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக, மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் என்று நினைத்துக்கொண்டு ஒரு பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக, தள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிற பேச்சுக்கள். இந்த முறையில் சில பேச்சுக்களை பேசி பொய்யையும் பித்தலாட்டையும் தில்லுமுள்ளையும் செய்து வியாபாரம் செய்வது. விற்கிற பொருள் ஹலாலானதாக இருக்கும், ஆனால் விற்கிற முறை ஹராமாக இருக்கும். இது ஒன்று. இரண்டாவது ஹராம் எப்படி தெரியுமா நுழைகிறது? ஒருவர் ஹலாலான பொருள்கள் நிறைய வைத்து வியாபாரம் செய்வார், ஆனால் அதுல ஹராமானதும் கொஞ்சம் வைத்திருப்பார். உதாரணத்துக்கு அவர் வியாபாரம் செய்யக்கூடிய ஹலாலானதுதான் இருக்கும், ஆனால் சில சிலைகளை வைத்து விற்பார். அல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள், காபிர்கள், அவர்கள் வணங்குவதற்கு, அவர்கள் பூஜை செய்வதற்கு, அல்லது அவர்களுடைய மத தேவைக்காக இருக்கக்கூடிய, சடங்குகளுக்காக இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவரிடமே நாம் பார்த்தால் தெரியும், இவ்வளவு ஹலாலானது இருக்கிற, இது ஹராமாச்சே என்று கேட்டால் என்ன செய்து கேட்கிறாங்க என்று சொல்லுவார்.
நினைத்து பார்க்க வேண்டும். ரப்பு அல்லாஹ், அர் ரஸாக், அவன் தான் ரிஸ்க் அளிக்கிறான். அர் ராஸிக் வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்க் அளிக்கிற அவனை விட சிறந்தவன் எவனும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் விற்கிற அந்த சிலை அல்லது உருவ படங்கள் அல்லது அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கு நீங்க விற்கக்கூடிய அவர்களுடைய அந்த காபிருடைய ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் உதவி செய்வதற்கு நீங்கள் அதிலே லாபத்தை பெறுவது ஹராம் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் சகோதரி, அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். நீங்கள் செய்வது தவறு. ஏன்? நீங்கள் முஸ்லிம்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவனை ஈமான் கொண்டவர்கள். அல் இஸ்லாம் உங்களுடைய தீன், முஹம்மது உங்களுடைய ரசூல், நீங்கள் ஷஹாதா சொன்னவர்கள். அந்த ஷஹாதா சாட்சிக்கு முரணாக காரியத்தை செய்வது எப்படி ஹலால்? ஆக நீங்கள் விற்கின்ற பொருளை பாருங்கள், இது எப்படி இது எனக்கு ஹலால் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்க ரப்புக்கு முன்னாடி சஜிதாவிலே விழுந்து நீங்கள் கேளுங்கள், ரப்பே நான் செய்திருப்பது சரியான. உங்க ரப்பு உங்களுக்கு உணர்த்துவான். இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்வது தவறா சரியா, நீங்கள் இருப்பது சரியா தவறா, தவறு சரியா பாருங்கள். அப்போது இந்த உலகம் உங்களை குறுக்கிட்டு ஏமாற்றி இதுல வரக்கூடிய லாபம், அது வாங்குவதற்கு வரக்கூடிய கஸ்டமர்கள், இதையெல்லாம் ஷைத்தான் அலங்கரித்து காட்டி, இதை விட்டா உனக்கு அந்த கஸ்டமர், இதை மத்தத வாங்குறவன் வரமாட்டான் என்று ஷைத்தானுடைய உள்ளத்திலே வறுமையை கொண்டு அச்சம் போடுவான். அல்லாஹ் கஞ்சுங்கள், அல்லாஹ் தான் ரப்புல் ஆலமீன். அவன் வானங்களை பூமி படைத்தவன். அவன் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறான். அவன் தான் உங்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தவன் தான். அவனுக்கு நன்றி கட்டத்தனமாக அவன் தடுத்ததை விற்று அதிலிருந்து லாபத்தை சம்பாதிப்பது எப்படி உங்கள் ரப்புக்கு முன்னாடி நீங்கள் நிற்க முடியும்? நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. ஆக ஹலாலான எவ்வளோ உங்களுடைய பொருள்களை விற்கும்போது ஹராமான அந்த பொருளை கொண்டு நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? உண்மையில் நீங்கள் அதை கொண்டுதான் உயிர் வாழ்கிறீர்களா? நினைத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என் ரப்பு இதை கொண்டு நான் வாழ்கிற நிலை என்னை வைக்கவில்லை. அப்படி என்றால் ஏன் உங்கள் ரப்பை நீங்கள் நம்பவில்லை? அவன் தடுத்ததை எப்படி விற்கிறீர்கள்? அஞ்ச வேண்டாமா? ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள், நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு சிலையை உருவப்படத்தை எப்படி விற்க முடியும்? இதே நிலையில் உங்களுடைய உயிர் பிரிந்தால் ரப்புக்கு போய் நீங்கள் எப்படி நிற்பீர்கள்? அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. இது தௌஹீத். ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களை மனிதர்களை என்னையே வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். வேறு எதற்காகவும் இல்லை என்றால், முஸ்தபா நீயும் முகமது நீயும் எல்லாரும் அவனை வணங்கத்தான். ஹதீஜாவா இருந்தால், ஆமினாவா இருந்தால், யாரா இருந்தாலும். அப்படி இருக்கும்போது அவனை வணங்குவதிலே உள்ளதுதான் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது. ஈமானை பலப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களுடைய ரஸாக், அவன் உங்களை காப்பாற்றுவான். வமயத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? எவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தடுத்ததை விட்டு விலகி கொண்டானோ அவனுக்கு அவன் வெளியேறக்கூடிய ஒரு வழியை, கஷ்டத்திலிருந்து, சிரமத்திலிருந்து, கடனிலிருந்து, எதுவா இருக்கட்டும், அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவன் அறியாத புறத்திலிருந்து அவனுக்குள்ள ரிசுக்கை அல்லாஹ் கொடுப்பான். அப்படின்றால் என்ன? ஷைத்தான் உனக்கு போயிடும், அப்படி போயிடும், என்ன நடக்கும், நீ யாரெல்லாம் நம்பாத, இதெல்லாம் செய்யாத என்று சொல்லுவான். ஆனா அல்லாஹ் வாக்களிக்கிறான், உன் அறிவுக்கு எட்டாது, உனக்கே தெரியாது, நீ அறியாத புறத்திலும் உனக்குள்ள ரிசுக்கை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகுமா? அப்படி இருக்கும்போது எதற்காக ஹராமான வியாபாரத்தை ஹராமான முறையில் சம்பாதிப்பதற்கு நாம் அதை செய்ய வேண்டும் சகோதரர்களே? நாம் உண்மையில் வாழ்வது அதை கொண்டுதான் நம்பினால் அதை நாம் வணங்குகிறோம் என்று அர்த்தம். அந்த வியாபாரத்தை அல்ல அந்த பொருளில் வரக்கூடிய லாபத்தை வணங்குகிறோம் என்று அர்த்தம். நாம் அதை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது. அவை அல்லாஹ் கஞ்ச வேண்டும் சகோதரர்களே. அவை இந்த ரமதானுடைய மாதம் நோன்பின் நேரத்தினுடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்கான மாதம். இந்த ஈமான் அதிகமானால் அல்லாஹ்வுக்காக வாழ ஆரம்பிப்போம். அல்லாஹ் நம் மீது பொறுப்படுத்திக் கொள்வான். தவக்குல் அல்லாஹ் மீது வையுங்கள், அவன் மீது பொறுப்பு சாட்டுங்கள், அவன் பக்கம் திரும்புங்கள். அவன் தான் உங்களை படைத்தவன், அவன் தான் உங்களின் ரப்பு, ரப்புன்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ். என்ன சொல்லுகிறோம்? குல் அஊது பி ரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ். கேட்கிறோமா இல்லையா? மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மனிதர்களின் ரட்சகன், மனிதர்களின் ராஜா, அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.
மனிதர்களின் வணக்கத்திற்குரியவன், அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதான் அதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட நாம் இந்த ஷைத்தானிய ஊசலாட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக ரமலானுடைய மாதம் அப்படிப்பட்ட மாதம். நம்முடைய ஈமானை பாதுகாத்து, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி, நம்முடைய தௌஹீதை அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிற இந்த சரியான கொள்கையை, இஸ்லாமை நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாக சரியாக கொண்டு வருகின்ற சரியான உண்மையான லட்சியம் கொண்ட வாழ்க்கையாக இந்த ரமலானுடைய நோன்பின் வாழ்க்கை அமைய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லோர்களிலே நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இறுதியாக மிக முக்கியமான 3 அறிவிப்புகளை நான் உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, பக்கத்தில் இருக்கிற என்றால் சுபுவுக்கு தவறாமல் இங்கே ஜமாத்துக்கு வாருங்கள். ஏனால் சுபுகு தொழுத உடனேயே ஒரு 5 அல்ல 7 8 நிமிடங்கள் சஹாபாக்கள் போன சரியான கொள்கையின் பாதை என்ன என்று 40 நபிமொழிகள், தினமும் ஒவ்வொரு நபிமொழியை படிக்கிறோம், அதற்கு கொஞ்சம் விளக்கம் பார்க்கிறோம். மதியம் நீங்கள் ஊட்டியில் எங்க இருந்தாலும் இங்கே வாருங்கள், எந்த பஜார்ல இருந்தாலும் இங்கே வாங்க. ஏன்னு கேட்டால் 1 மணி தொழுக முடி சுன்னத் தொழுக 1:20 ஒரு அரை மணி நேரம் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை படிப்பதற்கு வாருங்கள் சகோதரர்களே. இதோ இந்த புத்தகம் பாடமாக நடத்தப்படுகிறது. புத்தகம் வாங்க வேண்டும் அவசியம் இல்லை, கேள்வி பதில் இஸ்லாமிய கொள்கை சரியான கொள்கையை பற்றி அறிவதற்கு, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அறிவதற்காக அரை மணி நேரம் உங்களுக்கு வகுப்பு நடத்தப்படுகிறது. ஆக அவசியம் இங்கே நேரடியாக இங்கே வந்து உட்காருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்ய, உங்களுடைய இல்மை அதிகப்படுத்துவான். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. மூன்றாவது, ஈஷாவுடைய தொழுகை 8:30 மணிக்கு 8:50க்கு தராவி. அதற்கு பிறகு தராவி முடிந்த பிறகு ஒரு 20 நிமிடங்கள் ஷைத்தானின் சதிகளும் அதை விட்டு தப்பிப்பதற்கான வழிகளும் என்கிற தலைப்பில் தொடர் உரை நடக்கிறது. ஆகவே அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமக்கு நல்ல இஹ்லாஸை தருவானாக. அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய உண்மையான நல்ல மக்களை அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா நம்மையும், நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சகோதரிகள் சகோதரர்கள், நம்முடைய மனைவிகள், நம்முடைய தாய்மார்கள் தந்தைமார்கள், ஒவ்வொருவருக்கும், நம்முடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும், முஸ்லிமான ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா சுன்னாவுடைய வாழ்க்கையை, நபி வழியை பற்றி பிடிக்க வாழ்க்கையை, சஹாபா போன பாதையிலே உள்ள வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நல்ல ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.